Greetings to all. I just welcome you all for the Civil Service Exam 2021 preparation. I thank for the opportunity given by the All India Civil Service Coaching Center. I hope that your preparation will be in full swing by now, because your exam is on 27th June 2021. You're all going to appear for the most challenging exam in the country, right? And you will have a fear, இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, நம்ம எப்படி இந்த எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. 50% you don't believe those who apply will not appear because they will not put their preparation for it. யார் எஃபர்ட் போடுறாங்களோ அவங்களோடது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால மட்டும்தான் முடிக்க முடியும். அந்த எஃபர்ட்டுக்கான கிளாஸஸ் தான் இது. You will be following your dream, இல்லையா? ஸோ இந்த யூபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் லாட் ஆஃப் வாஸ்ட் சிலபஸ் இருக்குது, அண்ட் இட் இஸ் ஆல்சோ டைவர்ஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து யார் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது மட்டும் இல்லை, அந்த பர்சீவரன்ஸ், தொடர்ச்சியான அந்த ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக தேவை அவங்களுக்கு. I just wanted to start with a few tips to be motivated for your preparation. First, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, you should ask yourself, why do you want to be a civil servant? எதுக்காக நான் சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும் நீங்கள் உங்களை கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. ஒய் சிவில் சர்வீஸ்? யோசிச்சு பாருங்கள். சம்பாதிக்கணும்னு நினச்சோன்னா எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீல்ட்ஸ் இருக்குது. பட் டுடே வி வாண்டட் டு பிகம் அ சிவில் சர்வெண்ட் அப்படின்னா அதுக்கு எதுக்காக? பிகாஸ் யூ வாண்ட் டு சர்வ் த கண்ட்ரி ஃபார் இட்ஸ் பீப்புள் அண்ட் தேர் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அது ஒரு சிவில் சர்வெண்ட்டோட பங்கு ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து இட் வில் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு இது ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்றதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த உங்களோட நாடை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது அந்த பிளான்ஸ் படிக்கும்போதே ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேர், நிறைய பேர் ஐ ஹாவ் ஹர்ட் சம்ஒன் ஷேரிங் தட் எங்களுக்கு வந்து இதாகிட்ட பிறகு நம்ம இதெல்லாம் பண்ணணும். நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ எப்போவுமே நீங்கள் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சிவில் சர்வெண்ட்டாக விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணி நிறைய அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, உங்களோட ஆர்டர்ஸ்க்காகவும் உங்கள் கமாண்ட்ஸ்க்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் உங்களோட பீப்புளுக்காகவும் அவங்களோட பெட்டர்மெண்ட்காகவும் நீங்கள் உழைக்க போகிறீங்க. இதையெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பயங்கரமாக மோட்டிவேட் ஆகும். அண்ட் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி யுவர் ஓன் மோட்டிவேட்டர். யாராவது ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணோம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளோட ஸ்டிமுலஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. எனக்கு இது வேணும், அவ்வளோதான். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு எதிர்பார்க்காதீங்க. யூ ஷுட் மோட்டிவேட், கெட் யுவர் செல்ஃப். ஸோ கோல் இஸ் யோர்ஸ், எஃபர்ட் இஸ் யோர்ஸ். ஸோ மோட்டிவேஷன் ஷுட் ஆல்சோ கம் வித்தின் யூ. பண்ணுவாங்க, நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் அது நீங்கள் உங்களோட மோட்டிவேஷன் தான் ஹையாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டார்கெட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதை முடிக்கணும். என்ன பண்ணுவாங்க, இனிஷியலாக என்ன பண்ணுவாங்க, ஒரே நாளில் நான் இவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும், அவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பெரிய பெரிய கோல்ஸ் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ அது என்ன ஆகும்னா நெகட்டிவ் மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா பிரேக் இட் டவுன். மினி டார்கெட்ஸாக பிரேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நமக்கு ஈஸியாக இருக்கும், முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வை வி லைக் வாட்சிங் மூவிஸ். சினிமா பார்க்க நமக்கு ஏன் பிடிக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப தூக்கத்தில் இருந்தால் கூட நமக்கு பிடிச்ச படம், பிடிச்ச ஆக்டர் நடிக்கிறாங்கன்னா வி வில் வாட்ச் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்குது, அதுதான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து பிடிக்காமல் போரிங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக உங்களை படிக்க விடாமல் பண்ணிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜாய் ஸ்டடியிங். உங்களுக்கு பிடிச்சதை தான் படிக்க போகிறோம், நீங்கள் வந்து அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி, யூ ரிலேட் வித் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது, இப்போ நம்ம சப்ஜெக்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம செய்ய போகிற ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் நம்மளை சுற்றி நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் ரிலேட் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கவனிக்கிறதுக்கு. அண்ட் ட்ரீட் ஸ்டடீஸ் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆசை படிக்கணும், கற்றுக்கணுன்ட்டு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆனால் இந்த ஃபீல்டில் இந்த ப்ரொஃபஷன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலிஸ்ட். ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் நோ சம்திங் அபவுட் எவ்ரிதிங். எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃபீல்ட். ஸோ இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். அதுக்கப்புறம் க்யூரியாசிட்டி. இது இப்படி தான் நடக்குதா, இந்த விஷயம் இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் கற்றுக்கணும்னு தோணும் நமக்கு.
க்ரியேட்டிவாக இருங்க. ஸோ எப்படி க்ரியேட்டிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டவுன்லோடிங் லைக் ஆர்டிகல்ஸ் இது மட்டும் பண்ணாமல் வீடியோஸ் நிறையா வந்து கான்ஸ்டியூஷன்ஸ் பற்றியோ நிறைய வீடியோஸை வாட்ச் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. எப்போவுமே வந்து ஐயோ இதை முடிக்கல, யார்கிட்டையாவது பேசும்போது கூட என்னால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லாமல் டெல் யுவர் ஓன் ஸ்ட்ரெங்க்ஸ். இப்போது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும், ஒரு சப்ஜெக்ட் வராது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வருது, இங்கிலீஷ் நல்லா வரல. ஐ எம் வெரி புவர் இன் இங்கிலீஷ்னு சொல்கிறத விட ஐ எம் அ குட் மேத்தமேட்டிஷியன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். இது ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் யுவர் ப்ராக்ரஸ். உங்களோட ஒவ்வொரு ப்ராக்ரஸையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மந்த்தும் பார்த்திங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது நீங்கள் எப்போல்லாம் வந்து டிமோட்டிவேட் ஆகுறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது ஓ நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, அதை நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்காதுங்க. ஹாவ் அ பிரேக். when you take a break it will energize you again. இன்னும் வந்து உங்களோட பாடி மைண்ட் இது எல்லாமே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். Excuse me. எப்போவுமே வந்து தடை இல்லாமல் எதுவுமே ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஜெயித்தவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தடை கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் சாதாரண பெரிய வசதியிலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிருந்தால் நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் பஸ் கண்டக்டராக இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகும்போது வாவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த தடைகள்லாம் நமக்கு இன்றைக்கி தேவை அப்படின்னு நினச்சி ஆன்டிசிபேட் பண்ணுங்கள். ஆன்டிசிபேட் யுவர் ஹர்டில்ஸ் ஸோ தட் யூ குட் டெவலப் யுவர் செல்ஃப் இன்டு அ பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஹாவ் அ ரைட் என்வாயரன்மெண்ட். உங்களோட சூழல் வந்து பார்த்திங்கன்னா டேபிள், உங்கள் உட்கார இடம், நீங்கள் படிக்கிற இடம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது கூட உங்களுக்கு வந்து படிக்கணும் அப்படின்றத ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள். இதெல்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க, லைஃபே வேஸ்ட் ஆகிடும், இதெல்லாம் யார் படிப்பா, இதெல்லாம் போயிட்டு எத்தனை வருஷம் இருக்கணும், செலக்ட் ஆனால் ஆச்சு இல்லைனா இல்லை, அந்த மாதிரி நெகட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவாய்ட் சச் பீப்புள் அண்ட் டெவலப் அ ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். இப்போ பார்த்திங்கன்னா அப்போல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போய் எழுதணும் எக்ஸாமு, ப்ரிப்ரேஷனுக்கு சென்டர்ஸ் கிடையாது, வசதி இல்லைன்னா படிக்கவே முடியாது, அதே ஒரு வசதியான பேக்ரவுண்டில் இருக்கவங்க ஒண்டி தான் படிக்க முடியும், அப்படிலாம் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படணும் ஆக்சுவலாக அப்போல்லாம். இப்போ அப்படி இல்லை. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சென்டரை க்ரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டேஸ், ஃபுட் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோட கிளாஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு யூ டெவலப் அன் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ till this we'll start with our class Indian Constitution. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இன்றைக்கி so today we will discuss about what is Constitution, why do we need the history of Constitution of India and the framing of Constitution of India, preamble and the main characteristic of Constitution. These are the topics we are going to discuss today. So what is Constitution? As I told you, Constitution is governed by some set of rules. Rules இப்போ பார்த்தீங்கன்னா what we should do, we should not do, இது சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா Constitution. இந்த Constitution வந்து பார்த்திங்கன்னா Indian Constitution is the longest Constitution as you know. So இது வந்து பார்த்திங்கன்னா it gives you an important role in telling us the morality and custom of our government. ஸோ
கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். ஏன் சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சட்டத்தை இயற்றினாலும் அதை நம்ம கான்ஸ்டியூஷனோட கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். சப்போஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன், அப்போ என்ன ஆகும், we have to amend the constitution or we cannot bring such a law. So the constitution contains laws concerning the government and its relations with the people. இப்போது 2 ஆஸ்பெக்டில் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனை டிஃபைன் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் between the different levels of government and the relationship between the government and the citizen. Different levels of government பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட், இவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே இதில் இருக்கும் கான்ஸ்டியூஷன்ஸில். அண்ட் as well as the relationship between the government and the citizen, இது ரெண்டுமே சொல்லலாம். அண்ட் ஜென்ரலாக கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். ஸோ as you know, கவர்மெண்ட் பீப்புள் அப்படின்னும்போது நமக்கு கவர்மெண்ட் வந்து இட் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 3 ஆர்கன்ஸ்: லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் மேக்ஸ் லாஸ். ஸோ ஒரு சட்டத்தை இயற்றும் சட்டத்துறை அப்படின்வாங்க இல்லையா, அதுதான் லெஜிஸ்லேட்டிவ். ஜுடிஷியரி என்ன பண்ணுன்னா, இந்த இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு கரெக்டான அர்த்தத்தில் புரிஞ்சிக்கப்பட்டு அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கு ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு தெரியும், நடைமுறைப்படுத்துறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எந்த ஒரு விஷயத்தையும் அது. ஸோ அதனால தான் 3 விங்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி, லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து they say it is a written constitution. ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அப்போ அன்ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதப்பட்ட அரசியல் அமைப்புனா நம்ம வந்து நிறைய கண்ட்ரீஸ் கிட்டேருந்து நிறைய ஐடியாஸை வந்து பாரோ பண்ணி நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு சூட்டபுளாக நம்ம வந்து எழுதியிருக்கோம். அன்ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எழுதப்படாத அரசியல் அமைப்பை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ அந்தந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு என்னென்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டாக்குமெண்ட் which contains laws and rules which describes the forms of government and the relationship between the government and the citizen. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம என்ன நினைப்போம், ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து கான்ஸ்டியூஷன் பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேட்ரிக் ஹென்ரி என்ன சொல்கிறாருன்னா, அவரோட அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த பீப்புள் டு ரெஸ்ட்ரைன் த கவர்மெண்ட். ஒரு அரசாங்கத்தை வந்து மக்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. ஸோ மக்களுக்கான அரசாங்கம் தான் ஒரு நல்ல அரசியல் அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா why do we need constitution? ஸோ வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். இப்போ why do we need constitution? ஸோ கான்ஸ்டியூஷன் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா டு கவர்ன் த கண்ட்ரி ப்ராப்பர்லி. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு கவர்னிங் ரூல்ஸே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் கவர்மெண்ட்டு. ஸோ வி நீட் அ கான்ஸ்டியூஷன் டு கவர்ன் அ கண்ட்ரி ப்ராப்பர்லி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணோன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் அ கண்ட்ரியை டிஃபைன் பண்ணும். நம்மளோட இப்போ நிறைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குது. டொட்டாலிட்டேரியன், அத்தாரிட்டேரியனிசம், டெமோக்ரஸி அண்ட் தென் இது இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் அ கண்ட்ரி. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பார்லிமெண்ட்ரி ரிப்பப்ளிக் டெமோக்ரஸி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி மொனார்கி, அது இன்னொரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா மொனார்கி கூட சில கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறோம். இந்த பஹ்ரைன், இந்த மாதிரி அரேபியன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா, இப்போது யூகேலையும் பார்த்திங்கன்னா மொனார்கி இருக்குது, குயின் எலிசபெத் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளது பியோர்லி பார்லிமெண்ட்ரி ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரி நம்மளது. ஸோ ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏன் கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னா, எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டையும் பாதுகாக்கப்படுதா, எல்லாருடைய ஒருத்தருடைய இல்லை ஒரு சில குரூப்போட இல்லை ஒரு சில பேரோட எண்ணங்களை ஈடுறதுக்கு மட்டும் ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது. எல்லாருடைய நலனுக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த 3 ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்டினரி சிட்டிசன், ஒரு சாதாரண குடிமகன் கூட வந்து அவனுக்கு வந்து சட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக அவனுக்கு ஏதாவது இருந்து அவனால் பாதிக்கப்பட்டால் அவனால் வந்து என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ஒரு ஜுடிஷியரி மூலமாக தனக்கு தேவையான ஒரு நிவாரணத்தையோ தனக்கு தேவையான அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிக்கான ரெமிடியோ அவனால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் என்ஷூர்ட். வை டு வி நீட் கான்ஸ்டியூஷன்? ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வை டு வி நீட் கான்ஸ்டியூஷன்.
இப்போ இந்த ட்ரூ பவர் தெரியுது அவங்களுக்கு. அந்த பீப்புள் அங்கே நிற்கிற வரைக்கும் தான் அங்கே இருக்க அந்த லீடர் வந்து சாலிடாக நிற்க முடியும். அவரோட சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த லீடர் அங்கே இருக்க முடியும். தட் இஸ் அந்த மினிஸ்டரோ இல்லை வந்து சீஃப் மினிஸ்டரோ இல்லை ப்ரைம் மினிஸ்டரோ அங்கே இருக்க முடியும். அந்த பீப்புளோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அப்படின்னும் போது இட் இஸ் ஃபார் த பீப்புள் இல்லையா? ஸோ வென் the constitution loses the support of the people, யோசிச்சு பாருங்க, தட் வாஸ் த ட்ரூ பவர். த பீப்புள் டோன்ட் நோ த ட்ரூ பவர். அதுதான் உண்மையிலே இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் இஸ் டு ப்ரொவைட் அ செட் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் தட் அலவ் ஃபார் மினிமல் கோஆர்டினேஷன் அமங்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. ஸோ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது தான் கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா என்ன டெசிஷன் எடுக்கலாம், எப்படி கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளது மல்டி பார்ட்டி சிஸ்டம். யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ, அந்த லைக் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்து அவங்களோட ஆட்சியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்கணும், இது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னும் போது இட் எனேபிள்ஸ் அ கவர்மெண்ட் இல்லையா? ஸோ என்னென்னா ஒரு சொசைட்டிக்கு வந்து தேவையான எல்லா விஷயமும் அண்ட் எல்லாமே அதில் இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு என்வாயரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஆஸ் யூ நோ, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எப்போ பிடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1949 வந்து பார்த்திங்கன்னா இது கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணாங்க. ஆனால் இது வந்து ஏன்னா அந்த ஃபோர்ஸ்க்கு வந்த டேட் பார்த்திங்கன்னா January 26, 1950. ஃப்ரம் த டே இந்தியா பிகம் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளி எதுக்கு கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா, டு ரைட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1946 வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு செட்டப் அ யூனியன் ஆஃப் இந்தியா கம்ப்ரைசிங் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லையும், சில ஸ்டேட்ஸில் வந்து அந்தந்த மாநிலத்தோட ராஜாக்கள் அவங்க கண்ட்ரோல்லையும் இருந்தது. ஸோ இந்த ஒரு இந்தியா வந்து எல்லாத்தையும் சேர்த்து ரூல் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டு செட்டப் அ ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வித் செப்பரேட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ். ஸோ ஃபெட்ரல் ஃபார்ம்னா உங்களுக்கு என்ன, யூனிட்ரி ஃபார்ம் அண்ட் ஃபெட்ரல் ஃபார்ம். We have a central government as well as a state government, and we have a single citizenship. So இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். To set up democracy in which all power is derived from the people, where all people are guaranteed justice, equality and freedom. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, மைனாரிட்டிஸ், டிப்ரெஸ்டு கிளாஸஸ், ட்ரைப்ஸு, ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய ரைட்ஸ் அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டு ப்ரொடெக்ட் த இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ஹர் சாவரன் ரைட்ஸ் ஓவர் லேண்ட், சி அண்ட் ஏர். These are the why we have how it has been framing the constitution of India. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் இந்தியா ஃப்ரேம் பண்ணதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் பீப்புள் வி ஹாவ் டு ரிமெம்பர். த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ஸோ ஆஃப் த கான்ஸ்டியூட் அசம்பிளி when it met on December 1946. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், he became the president of the constituent assembly, and Bhimarao Ambedkar became the chairman of its drafting committee on December 11, 1946. So these are the three important people we should know about the constitution framing. The constitution assembly பார்த்தீங்கன்னா 385 members இருந்தாங்க, of which 292 were elected by the elected members of the provincial legislative assemblies, while 93 members were nominated by the princely states. To these were to added a representative from each from the 4 commissioner provinces of Delhi, Ajmer, Marwar, Coorg and British Balochistan. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க.
ஸோ இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எந்தெந்த கண்ட்ரியிலேருந்தெல்லாம் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து borrowed ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரம் யூகேயில் பார்த்திங்கன்னா நாமினல் ஹெட். நம்மளது பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் இஸ் அ நாமினல் ஹெட்னா எல்லாமே அவர் பேரால் நடக்கும். ஆனால் அவருக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் டெசிஷன் எல்லாம் எடுப்பார் in the name of president. So that is why nominal head president, cabinet system of ministers and post of PM, parliamentary type of government, bicameral parliament, lower house more powerful, நம்மளது லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லையா அது, அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லோவர் ஹவுஸ், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர், இது எல்லா ஐடியாஸுமே நம்ம வந்து யூகேலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்குக்கு. நெக்ஸ்ட் யூஎஸ்ஏல பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன், இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சுப்ரீம் கோர்ட், அப்புறம் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் நோன் அஸ் பிரசிடென்ட், ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது எல்லாம் ஜுடிஷியல் ரெவ்யூ, இதெல்லாம் நமக்கு வந்து யூஎஸ்ஏலேருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமிங்காக எடுத்து பாரோ பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் கன்கரண்ட் லிஸ்ட், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், லாங்குவேஜ் ஆஃப் த ப்ரியாம்பிள், இது எல்லாமே ஆஸ்திரேலியாவிலேருந்து நமக்கு ஃப்ரேம் பண்ணுறதுக்காக எடுத்தது. யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அந்த 5-year பிளான், இப்போ 5-year பிளான் கிடையாது, இட் ஹஸ் பீன் ரீப்ளேஸ்டு பை நிதி ஆயோக். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் ஜெர்மனி, அண்ட் லா ஆன் விச் த சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஜப்பான்லேருந்தும், கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் ரெசிடுவரி பவர்ஸ் இதெல்லாம் கனடாலேருந்தும், ப்ரொசீஜர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்தும், அயர்லாண்ட்லேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது எல்லாமே வந்து இந்த கண்ட்ரியிலேருந்து நம்ம வந்து borrowed ஃபீச்சர்ஸ். இப்போது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து for the time being, till the constitution was made, India would be governed in accordance with the Government of India Act 1935. So இது வந்து பார்த்திங்கன்னா the assembly வந்து that is open to the public for 166 days spread over a period of 2 years, 11 months and 18 days before adopting to the constitution. It was finally passed and accepted on November 26, 1949. இது வந்து பார்த்திங்கன்னா after many deliberations and modifications over 111 plenary sessions in 114 days, the 308 members of the assembly signed 2 copies of the document, one each in Hindi and English on 24th January. So இது வந்து பார்த்திங்கன்னா same day assembly பார்த்திங்கன்னா anonymously elected Dr. Rajendra Prasad as the President of India, which came into effect on Jan 26th 1950, known and celebrated as the Republic Day of India. So இதுதான் நம்மளோட 66th Republic Day celebration தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க on 26th January 2015 at New Delhi. So I'll stop till here and I'll continue the next class. Thank you.